வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்போ பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கானில் வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்போ ஏன் வந்தது? அப்போ இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியாக இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்கிறோம்? புரிதலுக்காக. அப்போ இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். சார், நம்ம சிம்ம ராசினியர்கள் பத்தி பேச போறோம். சிம்ம ராசினியர்களுக்கு எந்த மாதிரி வீடு வாங்குற யோகம் இருக்கு? அபார்ட்மெண்ட்டா இல்ல வில்லாவா, அந்த மாதிரி கேட்கிறேன். சிம்ம ராசி அன்பர்கள் அவர்களுக்கு வீடு அமைந்த பின் வாழ்வில் பல மாறுதல் உண்டு. அதாவது எலி வளையாலும் தனி வளை வேண்டும், சிங்கம் தன் குகையை தேர்ந்தெடுக்கும்பாங்க. சிம்ம ராசிக்கு அந்த வீடுங்கிறது ஒரு கனவுங்க. வீட்டை அமைச்சதுக்கு அப்புறம் தனி வீடு, தனக்குன்னு ஒரு வீடா இருந்தால் அந்த ஆட்சி பார்த்துற அம்சம் இருக்கே சூப்பரா இருக்கும். இவங்க பொதுவாகவே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அருகில், ஹில் ஸ்டேஷன் அடி பக்கத்துல, இதே இது மையப்பகுதி, ஹார்ட் ஆஃப் த சிட்டிம்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற அம்சத்துல இருக்கும். ஒரு பாரம்பரிய வீட்டை காப்பாற்றக்கூடிய அம்சமே இந்த ராசி இருக்கு. தலைமுறையா பூர்வீகத்தை காப்பாற்றணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் இந்த ராசிக்கு. இந்த ராசி எப்பவுமேங்க ஹார்ட் ஆஃப் சிட்டி எடுத்துக்கிறோம், லேண்ட் வேல்யூ, அப்பார்ட்மெண்ட் வீடு அமைகின்றன. இதே இது கவர்மெண்ட் பட்டா கொடுப்பாங்க, நத்தம் புறம்போக்கு வீடு கொடுத்து கட்டக்கூடிய அம்சம் இந்த வீடு தான். அப்ப கவர்மெண்ட் மூலம் கிடைக்கின்ற வீடு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ல வீடு கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ராசிக்கு அதிக லக்னமா ராசியோ 4ஆம் அதிபதி உட்காந்துட்டான். அப்ப இந்த ராசிக்கு வீடு இப்படி அமைச்சுக்கணும். இந்த வீடு எப்ப அமைச்சாலும் அந்த வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்க, ஒரு பொலிட்டீஷியனு, ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் டச், இல்லை ஒரு டீச்சர் வேலை, இது மாதிரி ஒன்று வந்துடும். அப்போ ஒரு ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அது அப்படி அமைச்சா கரெக்டான வீடுன்னு அர்த்தம். இவங்க எங்க வீடு அமைச்சாலும் அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னு ஒரு ஸ்கூலு, லைப்ரரி, பார்க்கு, அந்த மாதிரி அருகில் அமைஞ்சிடும். அப்போ ஒரு மெயினான கௌரவமான இடத்தில் அமைக்கக்கூடிய அம்சம். இல்லை கிராமத்து பக்கம் இருக்கானா ஹில்ஸ் வந்திருக்கும், ஒரு தோட்டம் அது அருகில் அமையும். இவங்களுக்கு வீடு வாசல் பார்க்கும்போது ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், வாஸ்து பர்ஃபெக்டா அமைச்சுக்காங்க. வாஸ்துப்படி கட்டிய வீடுகள் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா வாஸ்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாஸ்து பார்க்கணும், கலர் பார்க்க வேண்டியது உண்டு. போர் போடும்போது கவனம். இந்த ராசி எப்பவுமே போர் போடும்போது தான் ஏமாந்துரும். போர் போட்டோம், இந்த பாயிண்ட் கிடைக்கல, அப்போ அது பார்க்க வேண்டியது உண்டு. ஒரு வீட்டை பார்க்கும்போது சொல்லும், உனக்கு அபார்ட்மெண்ட் வீடு தான் கட்டணும், வில்லா டைப் அமைப்பு உண்டு, காம்ப்ளெக்ஸ் வீடா எடுத்துக்கலாம், இந்த வாசல் உள்ள வீடா எடுத்தா நல்லா இருக்கும், இந்த கலரை பயன்படுத்தினா வெற்றி. இப்படி பிரித்து இவங்க ஜாதக ரீதியாக பண்ணால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். சரி, இவங்க எந்த மாதிரி திசையில பூஜை அறைகள் வைக்கலாம், என்ன மாதிரி பொருட்களை பூஜை அறையில வைக்கணும்? நிச்சயமா முதல்ல இவங்களுக்கு தலைவாசல் தான் ஒரு வீட்டை நிர்ணயிக்கும். தலைவாசல் இவங்க கிழக்கு மற்றும் வடக்கு திசை சரியாக அமைத்து கொண்டால் வெற்றியா இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொதுவாகவே கன்னிமூலை அருகில் இவங்க பூஜை ரூம் அமைச்சாலும் நல்லா இருக்காங்க.
வடகிழக்கு அருகில், வடகிழக்கு கார்னரில் வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி ம். பூஜ்ஜரம் போட்டாலும் அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு யோக பலனாக இருக்கின்றன. ம். இந்த ராசி ஒன்று முக்கியமாக கவனிச்சுக்கணும். எப்பவுமே கிழக்கு திசை பாதிக்காத வரைக்கும் இவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ம். நிறைய பேர் கிழக்கு திசையில் முன்னாடி இது போடுவாங்க, ஷீட்டு போட்டு சூரிய வெளிச்சத்தை வீட்டுக்குள் ஏதோ ஒரு வர வச்சே அந்த ராசி ஆகணும். ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் என்ன சார்? இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக நம்ம பார்க்குறது கிழக்கு மற்றும் இவங்க அதிர்ஷ்டமான திசையாக பார்க்குறது கிழக்கு மற்றும் வடக்கா இருக்கு. வடகிழக்கு மூலையில் ஒரு செடி வச்சு வடகிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு செடி வச்சிருக்கணும், ஒரு பள்ளமான தொட்டிகள் போடுறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். உயரமான செடிகள் வளர்க்காத வரைக்கும் இவங்களுக்கு யோகமாக இருக்கின்றன. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ.